தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள பைக்காரா படகு இல்லத்தில் கூடுதல் படகுகளை இயக்குமாறு சுற்றுலா பயணிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். உதகையில் உள்ள பைக்காரா படகு இல்லத்திற்கு தமிழ்நாடு, கேரளா மற்றும் கர்நாடகா உள்ளிட்ட பல மாநிலங்களில் இருந்து ஏராளமான பயணிகள் வருகை புரிந்திருக்கிறார்கள். குறைந்த எண்ணிக்கையிலான மின் மோட்டார் படகுகள் மட்டுமே இயக்கப்படுவதால் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டியதாக சுற்றுலா பயணிகள் தெரிவிக்கின்றனர். இதனால் மற்ற சுற்றுலா தலங்களை பார்வையிட முடியாமல் ஏமாற்றம் அடைவதாக கூறிய அவர்கள் கூடுதல் படகுகளை இயக்க சுற்றுலாத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். போட்டிங் போனோம். நாங்கள் 1 hour வெயிட் பண்ணோம். வந்தோம் நின்னோம்னா இங்கே நிற்க வேண்டியதாக இருக்குது. ஒரு 1 hour 2 hour வெயிட் பண்ண வேண்டியது. ஃபர்ஸ்ட் ஸ்பீட் போட் இருந்தது, ஸ்டீமர் போட் இருந்தது, 10 மெம்பர் போகிற போட்டு ஒரு 10-20 போட்டு கிட்ட இருந்தது. இப்போ இல்லை, வர ஜனங்கள்லாம் பப்ளிக் எல்லாம் ரொம்ப வெயிட் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணுறதுனால மழையில் வேற நினைய வேண்டியதாக இருக்குது, வெயிலில் வேற நிற்க வேண்டியதாக இருக்குது. இனிமேல் கொஞ்சம் வர கவர்மெண்ட் வந்து நல்லா டெவலப் பண்ணாங்கன்னா மக்கள் யாரும் துன்பம் இல்லாத ஃப்ரீயாக போயிட்டு வர மாதிரி பாதுகாத்துக்கு மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். போட்டிங் வந்து இங்கே கம்மியாக இருக்குங்க சார். அதிகமாக இருந்தால் யாரும் வெயிட் பண்ண தேவையில்ல. மற்ற இடம் பார்க்கறதுக்கு எங்களுக்கு டிலே ஆகுது. தமிழ்நாடு அரசு வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி நம்ம விரிவாக்கினா போட்டிங் நிறையா கொடுத்துருந்தாங்கன்னா அழகாக ஈஸியாக பயணம் செய்யறதுக்கு நல்லாயிருக்கும்.